அவ்வளோதான் திரும்பிச்சு அதுக்குள்ள எனக்கு வந்துடும் இப்போ போச்சு கண்ணீரெண்டும் நீ காடு நான் தர்றேன் எப்படி வந்துச்சு கண்ணீரெண்டும் ஆமா சூப்பரா ரெயின்போ சுரேஷ் உங்களுக்கு படுறது இவ்வளோ நினைப்பேன் பானா வாட்டர் ஏ ஆமா ஏ நவீனே ஓ பானா வாட்டர் இல்லை அந்த பொண்ணு வீடியோ போய் பாடுறேன் ரெண்டு பேர் அங்கே பேர் ரெண்டு பேர் தனியாக வந்து ஃபர்ஸ்ட் போனது மழை பெய்யுது அப்புறம் ஃபர்ஸ்ட் போனது சார் விலங்கு முள்ளநகை அந்த ஃபால்ஸ் போனது என்ன ஃபால்ஸ் பட்டர் ரெண்டு பேர் இது பட்டர் மில்க் அதான் ஜாரி ஃபால்ஸ் அதான் அது ஜெல்லியோ அதான் என்ன பாத்தீங்க பட்டர் மில்க் அத்துரா அது இன்னொரு பேர் என்ன பிரேமே ஜாரி 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 ஜா ஜெசியா ஜாரி ஜெரி ஜெரி ஜெயி அரே ஜெய அரேயா அந்த ஜே ஆர் ஏ டா ஜே எச் ஏ ஆர் ஏ அதான் ஹரிக்கு ஜே போறான் இதுக்கு பேர் என்னது மாணிக்க இது மாணிக்க தரவா டீச்சர் டீச்சர் உங்க ஹஸ்பண்ட் ஸ்பெல்லிங் தெரியலன்றான் ஜாரிக்கு அது நேமே டிஃபரெண்டா சொல்றீங்க ஒவ்வொருத்தர் ஒரு நேம் சொல்றீங்க அதனால தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நல்லா அடிங்க டீச்சர் அடிச்சு ஃபோன் வாங்கி அவர் ஃபோன்ல தேவையில்லாதெல்லாம் எடுக்கணும் அந்த பொண்ணுங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துருந்துருக்காங்க ஆமா பொண்ணுங்க இருக்குல்ல பொண்ணுங்கனாலே நம்மளுக்கு பெண்கள் நவீன் அதே போல அவன் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க சொல்லி பார்த்தா ஏய் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சொன்னா படி அப்புறமா அவங்களுக்கு பேச ஏதோ சொன்னாங்க டெலாகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் இப்போ திரும்ப சொல்ல வேண்டி அந்த இதுக்கு நல்லா இருக்கு அங்கே அது லேண்ட்ஸ்கேப் எப்படி எடுங்க அதில் திரும்பி எனக்கு வந்து பாஸ் பண்ணிட்டேன்
கரெக்டாக ரெயின்போ வந்துச்சு. அப்புறமே பொண்ணடா அது? பொண்ணுதான். பொண்ணு மாதிரி தெரியல, பொம்மை மாதிரி தெரியுது இல்ல? ரெண்டும் தான். பாத்தீங்களா கட்ட கட்ட போயிருக்கோம். இங்க வந்து ஆக்சுவலா இவ்வளோ ஓட்டக்கூடாது. அடி வாங்க அவ்வளோ அவுட்டோர் ஷூட்டிங் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் முன்னாடிதான்ல பேக்கேஜ் போடுறாங்கல்ல, போட்டுருவானுங்க 1.5 லட்ச ரூபாய் போட்டு பேக்கேஜிங்க போட்டுருவானுங்க. நம்ம சென்னை சென்னை வண்டிடா முட்டா பசங்க பணம் வண்டி தான் போய் தெரியும். சென்னை வண்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் போயிருந்தா போனீங்கன்னா எப்படி அதெல்லாம் இதுனா இங்கே 2 சைடும் இதுக்கு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த சைடு வந்து இருக்கு இதுனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கேருந்து ஏறணும். அதே நான் உடனே வர போகிறேன். வீடியோ இன்னும் வராது வீடியோ என்ன பேசுகிறேன் இதை பாருங்க. ஸ்லோப்பில் அங்கே பேச பண்ணுறேன் ஊரே நிறுத்து பேக் வச்சுடுறா. அவன் இடக்கூடி அவன் கேமரா எங்கே பிடிச்சிருக்கான் பாரு. லென்ஸை பிடிச்சி வாங்கிட்டு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும்ல. இதான் வந்து ஜி பாயிண்ட். இதுமே ஒரு பாயிண்ட் போயிருந்தோம், அதுக்கு பேர் தெரில. அது வந்து ஏதோ மணி அந்தரா. சரி வாங்க, லெட்ஸ் கோ அண்ட் see the ஜாரி பாயிண்ட். ஜெட் பாயிண்ட். இது ஜாமி பார்க்கா. இது எங்கள் டீம். திஸ் இஸ் சுரேஷ் அண்ட் his wife and he is Suresh wife's sister and he is my brother's son and she is my friend wife. He is my friend. போலாம். கரைனியா கரைனானா அலை போலே அன்பை சொல்லித்தரவனியா. இதை பாருங்க, இவர் ஒரு டுபாகூர் ப்ரொஃபஷனல் கேமராமேனு. என்ன பண்ண போற? ஜம்பிங் பண்ண போறியா? இப்போ ஒரே முட்டுமா? டே என்னடா ஜம்ப் பண்ணிட்ட? இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பாயிண்ட் வந்திருக்கோம். இப்போ தான் மழை பெஞ்சு கொஞ்சம் விட்டு இருக்கு, வெயில் அடிக்குது, வேற லெவலில் இருக்கா போல் கிளைமேட்டு. ஸோ இதுதான் செட் பாயிண்ட். இதில் ஏறி போகணும் மேலே. ஆனால் இது சூப்பராக இருக்குது. மேலே நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த டாப் வியூவில் வந்து வண்டி போகுது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த இடத்துல டாப்பில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து மணியாந்தர ஏதோ ஒரு இது, அங்கே ஒரு ஹைட் பீக் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது செட் பாயிண்டோடைய பீக் வந்து செம்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு.
ஸோ ஜெட் பாயிண்ட்டை போய் பார்க்கலாம். ரித்துனே வாடா, ரித்துனே அப்படி இங்கே வா, இப்படி இறங்கி வா. பார்த்தீங்களா வாலுக்குள்ளே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. வா இறங்கி வா.
தூரத்தில் அந்த பசங்க அங்கே நிற்கிறாங்கல்ல, அதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்லோப் வேறு போயிட்டுருக்கு. பட் அங்கே வந்து நிறைய அந்த ட்ரீஸ் இருக்கிற ரீசன்னால வந்து ரைட் சைடு அங்கே அனிமல்ஸ் இருக்குன்றதுனால போகிறது சேஃப் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவே வந்து ஒரு ஹைட்டான பீக் தான். நல்ல லொக்கேஷன். நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து முடிச்சு டயர்ட் ஆகிடுச்சு. ஆமாம், இதுக்கு மேலே வந்து இருட்டுற டைம் ஆகிட்ட ரீசன்னால நம்ம வந்து இதுதான் அந்த போய் ஆகணும். இந்த வே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லாங்கு. ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ஒரு தெரிஞ்சு பாருங்க, அந்த காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து பாதி தூரம் வரைக்கும் நல்ல லொக்கேஷன். அதோட போதுன்றவங்க அங்கே நிறுத்திக்கலாம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றவங்க இன்னும் லாங்காக. ஸோ அதனால வந்து இதுமாரி பார்த்தீங்கன்னா நல்லா எச்சில் வந்து இதுமாரி கல்லெல்லாம் இருக்குது. ஸோ ஃபோட்டோலாம் எடுக்கிறதா நம்ம சேஃப்டி தான் முக்கியம். ஏன்னா நம்ம இந்தியாவிலே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஏரியாலாம் நிறைய சோஷியல் மீடியாவில் அந்த எட்ஜில் போட்டால் இந்த எட்ஜில் போட்டால் அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுறேன்னு சொல்லி வேஸ்ட். அது வந்து நம்மளுக்கு ஒரு பைக் பிரோஜனம் இல்லை. ஸோ நம்ம அப்புறம் நம்மளை நம்பி இருக்க ஒய்ஃப் லைக்ஸ் போட்டவனுங்க நாளைக்கு வந்து ஆர்ஐபின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். நாங்கள் வேறு என்ன கலாய்க்கிறாங்க, சூர்யா வர்றோம். ஸோ அவ்வளோதான் guys, செக் பாயிண்ட்டே முடிஞ்சிருச்சு. அங்கே பாருங்க, அவங்க வந்து தமிழ் guys தான், சேலம். பாய் ப்ரோ, பாய் பாய். இதை பாருங்க, ஓடுறான் ஓடுறான், ஓடு 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 ஓடு. ஸோ நான் எவ்வளோ தூரம் ஓட முடியுதோ நான் ஓட போகிறேன். தப்பி தள்ளுறா. ஸோ போதும், முடியல, ஆக்சிஜன் இல்லை. சாரி, லேண்ட்ஸ்கேப் கிடையாதுப்பா, போர்ட்ரேட் தான். சரி, போர்ட்ரேட் கிடையாது, லேண்ட்ஸ்கேப் தான். இப்போ உங்களுக்கு ரிட்டனுடைய ஃபுல் வீடியோவும் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஸோ பார்க்கலாம், இப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டைம் கிடைக்கும்ல. ஏன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம் ஆல்மோஸ்ட்டு. ஓகேவா, நம்ம ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே மஸ்ட்டு சேஃப்டி தான். ஓகேங்களா, சேஃப்டி இருந்தால் ஸோ இதுமாதிரி நம்ம ஆயிரக்கணக்கான நம்ம இந்தியாவில் இல்லாத ஒரு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 வருஷம் முன்னாடி நாங்கள் ஊட்டி போயிருந்தோம். ஸோ ஊட்டியில் வந்து நாங்கள் 3 நாள் தான் ஸ்டே பண்ணோம். ஸோ அவ்வளோலாம் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பொட்டானிக்கல் கார்டனு, செகண்ட் நாள் போட்டிங்கு, ஸோ தேர்ட் நாள் வந்து குளிர் வண்டி தான் நல்லா இருந்துச்சு, நிறைய வியூ பண்ண காட்டினாங்க. ஸோ அடுத்தது அதுக்கப்புறம் இது இப்போ தான் கர்நாடகாவில் இருக்க அந்த சிக்மங்களூருக்கு வந்திருக்கோம். ஸோ அதுவே வந்து ஃப்ரெண்டு மூலிமா தெரிஞ்சு, ஸோ அதேமாரி நான் ஒரு அவங்க பேர் தெரில எனக்கு, லேடி தான் அவங்களோட பேர் தெரில எனக்கு. ஆனால் ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராவலர் வெஹிக்கிளில் அவங்க கேங்கோட போயிட்டு ஸோ சித்மங்களூர் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ சித்மங்களூர் வரதுக்கு நான் ஒரு 1 வீக் வந்து ஃபுல்லாகவே அவங்க வீடியோ தான் பார்த்தேன். அவங்க வந்து ரெண்டு பார்ட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ அது சூப்பராக இருந்தது அந்த வீடியோ. ஸோ நான் திருப்பி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இதுமாரி பயங்கரமாக இருக்கும். நான் அந்த செட் பாயிண்ட்டு போனோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த முள்ளங்கிரி பீக் தான் போயே ஆகணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகாவிலேயே ஹையஸ்ட் பீக்கு 6338 நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அவ்வளோ ஃபீட்டு இருக்கிற ஒரு பீக்கு. ஸோ அந்த பீக் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் போனோம். மார்னிங் வந்து செம்ம வெயில். ஸோ ஆனால் ஃபேபுலஸாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேட்டில் போனால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த செட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. ஒரு மலை வந்து அப்படியே நீட்டாக போகும் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் ஆரம்பிச்சு எண்டிங் பாயிண்ட்டு. இந்த செட் பாயிண்ட்டுக்கு வந்து எண்டே இல்லை. ஸோ அதனால தான் வந்து செட் பாயிண்ட்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வியூலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வே இருக்குது. இந்த பார்த்தீங்களா இங்கே ரோடே இருக்குது. ஸோ அங்கேருந்து நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் நம்ம சேலம் காய்ஸ் வந்து ஒரே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இதோ இவங்க தான் காரணம், சிக்மங்களூருக்கு வர மெயின் காரணம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹனிமூன் ட்ரிப். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹனிமூனு. இதை நான் நிறைய வாட்டி இந்த வீடியோவில் சொல்லிட்டுருப்பேன். ஸோ இது மாதிரிலாம் வீடியோ எடுக்காதீங்க, ஃபோட்டோ, ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய உயிரை கொல்லும். லிக்விட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குடி என்னது அதுமாரி ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தை டயர்டாகி சோகமாக உட்காந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்ப்போம். அவ்வளோதான், லெட்ஸ் கோ. வீடியோ எடுத்துக்கலாம், போகிற வீடியோ தான். காற்று பயங்கரமாக அடிக்குது. இறங்கி ஏறி அவங்க இறங்கலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். வந்து விட்டோம். ஃபோட்டோ அப்படி எடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறத தவிர்த்து தருவது ஃபுல் வீடியோ மச்சான், ஸ்டார்டிங் டு எண்டிங். சாரி, எண்டிங் வந்து இல்லை, நாங்கள் எண்ட் பண்ணிட்டோம். இது வந்து இன்ஃபினிட்டி பாயிண்ட் வச்சுருக்கோம், நாட் செட் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ ஏபிசிடி செட்டில் இருக்கிறதுனால செட் பாயிண்ட் இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதோடைய வேணால் ஃப்யூச்சரில் இதோடைய பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி பாயிண்ட் வச்சுட்டா எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுருவாங்க. ஐயோ இது இல்லாமல் போயிட்டே இருக்கும் போல், நம்மளோட சேஃப்டிக்கு இவ்வளோ தூரம் போனால் போதும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஒரு இடத்துக்கு போகும்போது. அப்போ நீங்களே ரிட்டர்ன் வந்துடுவீங்க. நீங்கள் வந்து பாருங்கள் தெரியும். மச்சான் அது மேலே தான் ஓடியாந்து நின்று அவ்வளோ ஐட்டு மலை மேலே இருந்தா. ஓ மை காட், நல்லா இருந்தா நல்ல ஒரு பாறை இருக்கு பார்த்தியா, அங்கே தெரிச்சு வச்சு விட்டுருப்பேன். ஜஸ்ட் மிஸ். ரெஸ்ட் எடுக்க
அப்படியே அடி போயிடுங்க. Go this side, go. I will come. சாரி அக்கா பூரி அக்கா, லெட்ஸ் கோ. ஒரு வழியாக எங்கள் டீம் வந்ததால் மறுபடியும் என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இருக்குது. இன்ஃபினிட்டி பாயிண்ட்டுடைய பாதி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, சாரி இட்ஸ் நாட் அ ஜெட் பாயிண்ட், ஃபியூச்சர் பேர் வந்து இன்ஃபினிட்டி பாயிண்ட் வைக்க போகிறாங்க. ஏனென்றால் இந்த இதுக்கு வந்து இந்த மலைக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் எங்கன்னு தெரில. யாருப்பா இந்த பையன்? யாருப்பா இந்த பையன்? சொல்லுங்க. சொல்லுங்க. டுடே டே உடைய ஒண்டர்ஃபுல் இது மூமெண்ட் எங்க சொல்லிட்டு போங்கடா. வேகா சொல்லிட்டு போங்கடா சீர்மா. வேஸ்ட், சுத்தம் வேஸ்ட். நீ வந்து 40,000 இது சொல்லுவ கண்டென்ட், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி ஓகே. ஸோ அது வீலில் பார்க்கும்போது மலை மாரியே தெரில, அது ஏதோ ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இப்படி இருந்து இறங்கி அப்படி தார் ரோடு வச்சு சூப்பராக போட்டுருக்காங்க ரோடு. செட் பாயிண்ட். ஆமா ஏய் டப்பி தலையாதான் சொல்லிட்டு போடா. முடியலையா? எதனா சொல்றான், முடியலன்றான். டண்டா செத்துன்னு எதனா சொல்றான். நீ செட் பாயிண்ட் பத்தி என்ன சொல்றா? டேய் எதனா சொல்லுங்கடா, ஜெட் பாயிண்டை பற்றி சொல்லுங்கடா. எல்லாரும் வந்து நாக்கு தள்ளி வளர்ந்துக்கிறாங்க. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஒரே ஆம்லேட்டா, ஃபுல்லாக ஒரே ஆம்லேட். வாட் இஸ் ஆம்லேட்? சர்ச்சின் யூடியூப். ஒரே வாந்தியாக தின்னுருக்காங்க. வாமிட்டிங் சென்சேஷன் தான் ஃபுல்லாக காலிலேருந்து சம்பவம். ஐயோ என்ன தண்ணி அடப்போ. என்னடா உன்ன போடுமா? அரே பைத்தியக்கார்ஸ், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? உன்ன போகணுமா? இந்த பாருங்க, இந்த மலை ஏறி அதுக்கப்புறம் தூரத்தில் அதோ அந்த மலை ஏறி அதுக்கப்புறம் அதை இறந்ததுக்கப்புறம் கூட முடியலப்பா, எண்டே இல்லை. இந்த பையன் பார்த்தீங்களா ஓரத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறான். இதை வந்து பண்ணக்கூடாது. ஆமாடா இது ஈஸி எப்படியே போயிடும். ஆனால் அப்படி தானே போனோம். அப்படி போனால் தான் மச்சான் எண்டிங் வீடியோ ஃபுல்லாக நான் கவர் பண்ணேன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ பக்கத்தில் இருக்குது, இந்த வெளில போனால் அப்படி போய் இப்படி சரிஞ்சு இப்படி கொண்டு ஸோ அப்படி போகக்கூடாது. இட்ஸ் நாட் சேஃப்டி ஃபார் ஆல். ராமோட ஷூட் தானே கீ நீங்கள் என்ன சொல்லிருக்கலாம்ல, சொல்லி தானே சொல்லப்படும். மச்சான் இங்கே ஒரு செல்ஃபி எடுத்துலாம்டா. இதான் இப்படி ஏறி அவ்வளோ இப்படி ஏறி இப்படி எல்லாம். தட்ஸ் இட் பேபே. அப்படியே அப்படியே ஏறி வந்தான். தப்பு போலையே, யாருமே நீ போலையே, வரலையே.
இரு பாக்குறேன். ஏய் இப்படி இல்லடா சுரேஷ், இப்படி இல்ல. ஏய் அதான்டா வழி ஆக்சுவலா. ஐயோ சாரி காய்ஸ், வழி அதான். ஏய் இப்படிதான் வழி இருக்குது, வா வா வழி இருக்குடா, வாடா. இப்படியே வந்துடு, அதான் ஈஸி. ஆனா ஸோ சாரி, இதுதான் வழி. நான் தப்பான வழியை காட்டிட்டேன். ஏய் இப்படிக்கா ஈஸியாக தானே இருக்கு, இப்படி ஏறி பேரணும் அதுதான். அங்கே பார்த்தல எங்கள் டீமு, அதான் என் டீம், ஐயா சேலம் டீம். அதில் ஓகே மணின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அந்த பீக் வந்து தான், அந்த பீக்கெலாம் கார் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் போயிட்டு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போட்டுருக்கேன். நான் அது தப்பாக நாளே சூஸ் பண்ணி பண்ணிட்டேன். வராங்க பாருங்க எங்கள் காய்ஸ், இறங்குங்க காய்ஸ், இறங்குங்க பாருங்க. ஃபஸ்ட்டு போகிறது வந்து சுரேஷ், அடுத்தது நவீன், அடுத்தது ரித்துன் ராகவ், அடுத்தது பிரேமாமா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆனி அக்கா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மை ஒய்ஃப் விஜய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுடைய ஓனர் சரளா. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட் டேயோட ட்ரிப் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. மணி வந்து பார்த்திங்கன்னா 4 தான் ஆகுது. என்ன பண்ணுறீங்க வீடியோவா? அப்லோட் பண்ணீங்களா? ஊட்டி போய் 1.25 வருஷாச்சு, ஒன்றும் அப்லோட் பண்ணல. இது அப்லோட் பண்ணுவேன்னா அதுவும் வந்து மல்டிபிள் ஃபோன்ஸில் எடுத்துருக்கோம். சீக்கிரமாக தயவுசெய்து பண்ணிவிடுங்க. நைட் வந்து நான் ஒரே இதில் மார்ச் பண்ணிட்டேன், சரியா? சிஸ்டமில் எல்லாத்தையுமே போட்டு விட்டுறேன் ஃபுல்லாகவே. நீங்கள் பண்ணிடுங்க, நான் பண்ண மாட்டேன். சரி சொல்லு, ஹவ் த ஜெட் பாயிண்ட் சொல்லிட்டு. ஓகே, யுவர் ரிவ்யூ வண்டர்ஃபுல்லா, அவுட்ஸ்டாண்டிங்கா? சொல்லுங்கள் எத்தனை வாட்டி சொல்கிறேன். ஓகே முடிஞ்சிச்சு. இந்த பள்ளத்தாக்க தாண்டினீங்கன்னா செட் பாயிண்ட்டு ஓவர், ஓகேங்களா? தாண்டி யார் வச்சுட்டு வாங்கலான்னு பார்க்க போகிறான்னா பார்க்கலாம். இல்லை இறங்கி நடந்து போயிட்டான், இறங்கல. ஸோ அதனால் நானும் லாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணாமலே இறங்கிடுறேன். அவ்வளோதான், அதுதான் பண்ணுறேன்னு நான் சொன்னேன். ஓகே, அதான் ஜிபேரி எங்கன்னா கிளம்ப வேண்டியதான். பாய். ஸோ அதான் என்னோட இது முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு டேவோடைய ஃபஸ்ட்டு ட்ரிப் முடிஞ்சிச்சு. சரி, ஃபஸ்ட் டேல என்ன கவர் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கேரி பீக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிப் பாயிண்ட் இருந்தது. ஜிப் பாயிண்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அது என்ன பிரச்சனைன்ற சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அது வந்து காசு கொடுத்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஜிப் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்சன் வந்து 300 ஒரு 600 மீட்டர் வந்து மலை அடி சூப்பராக போயிட்டு ரிட்டர்ன் சூப்பராக இருக்குது, செம்மையாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்மில் ஃபால்ஸ் அண்டு ஜாரி கவர் பண்ணியிருந்தோம். ஜாரி ஃபால்ஸ், ஜேஹரி ஃபால்ஸ், ரெண்டுமே ஒரே ஃபால்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் கார் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த போக முடியாது. ஸோ அந்த காரை விட்டுட்டு 800 ரூபாய் கொடுத்து 6 பேருக்கு வந்து ஜீப்பில் தான் போகணும். ஸோ நடந்து போகணுன்னு நாங்களும் நினச்சோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோடு, ஃபுல்லாக செம்மந்தரை நடந்து போக முடியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த ஜாரி ஃபாலும் பட்டர்மில் ஃபாலும் ஒரே நேம் தான், இன்னொரு நேம் கூட இது அதுக்கு. ஸோ அது கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். வேறு லெவல் பிளேஸ் அது. ஸோ செம்மையாக இருக்குது. செம்ம ஹைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாடி ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணி கொட்டும் வேறு லெவலில். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த இது வந்து அந்த மணி. ஸோ அதுக்கப்புறம் இந்த செட் பாயிண்ட் முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஓகே பாய், பாய்.